ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கெய்னர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்ன டூல்ஸ்லாம் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட அக்கௌண்டிங் டேட்டாவை நம்ம லாஜிக்கல் அண்ட் கன்சிஸ்டன்ட் மேனரில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸில் இருக்கிற ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா பார்க்குற யாருனாலையும் ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, கம்பெனியில் எவ்வளோ அசட் இருக்குது, லைபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. இதே நம்ம அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இந்த மாதிரி வேஸில் அதை ஆர்கனைஸ் பண்ணுறப்ப ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட். பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற பேலன்ஸ் ஷீட்டு. அடுத்தது இன்கம் ஸ்டேட்மெண்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி நம்ம கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அதர் அவுட் சைட் பார்ட்டிஸ் ஆகட்டும், அவங்களுக்கு நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது என்னென்ன டைப்பில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பேலன்ஸ் ஷீட், இன்கம் ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஓனர்ஸ் ஈக்விட்டி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபினான்ஷியல் பொசிஷன். இதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபினான்ஷியல் பொசிஷனில் 2 ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இப்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி, அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன், கன்க்ளூஷன் கொடுக்கறது. அதாவது அந்த கம்பெனியோட பொசிஷன் எப்படி இருக்குது, குட்டாக இருக்கா, பேடாக இருக்கா, சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி இன்டர்பிரேட் பண்ணுறது. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அதாவது அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணலாம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில். நெக்ஸ்ட்டு இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் அவங்களோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, எந்த அளவுக்கு அவங்க எஃபிஷியண்ட்டாக அவங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு சால்வன்சி பொசிஷன், அதாவது கம்பெனியோட பாரோயிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஐடென்டிஃபை த ரீசன்ஸ் ஃபார் சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்போ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி அதிகமாச்சு, என்ன டெக்னிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணனால ப்ராஃபிட் அதிகமாச்சு, இல்லை ரெடியூஸ் ஆகிருக்குன்னா என்ன ரீசனால் ரெடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்டர் ஃபர்ம் கம்பேரிசன். அவங்க ஃபர்முக்குள்ளேயே அவங்க 2-3 வருஷத்தை டேட்டா வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த வருஷம் திடீர்னு ஏதோ அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்னால ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆகிருக்குன்னா, அப்போ அடுத்த அப்கமிங் இயர்லேயே அதே மாதிரி ப்ராப்ளம் வந்தால் எப்படி நம்ம எக்ஸ்பென்சஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ மேனேஜ்மெண்ட் ஏதாவது இம்பார்ட்டண்டான டெசிஷன் எடுக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ ப்ராஃபிட் அதிகமாக வருதுன்னா அவங்க கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை புதுசாக இன்னொரு இடத்துல ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இம்பார்ட்டண்டான டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் டிட்டர்மைன் த டிவிடெண்ட் ஆக்ஷன். இப்போ ப்ராஃபிட்டை பொறுத்து தான் டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. அப்போது ப்ராஃபிட் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ டிவிடெண்ட் அதிகமாக பே பண்ணுவாங்க. இதே ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்குன்னா டிவிடெண்ட் கம்மியாக தான் பே பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் கிராண்டிங் கிரெடிட். இப்போ பேங்க்கில் இல்லை ஏதாவது இன்ஸ்டியூஷன்லலாம் லோன் வாங்கணும்னா அப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். அதை வச்சு தான் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் மொத்தமாக 4 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு. இதில் 2 எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், இன்டர்னல் அனாலிசிஸ். இதில் எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அவுட் சைடர்ஸ் வந்து பண்ணுவாங்க. இன்டர்னல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸும் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அவங்க இன்டர்னல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ்னால் கம்பெனிக்கு வெளியே இருக்கிற கஸ்டமர்ஸ், பப்ளிக்ஸு, சப்ளையர்ஸு அவங்கெல்லாம் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் அப்படிங்கிறவங்க கம்பெனிக்குள்ளே இருக்கிற அக்கௌண்டன்ட், ஆடிட்டர் அவங்கெல்லாம். நெக்ஸ்ட்டு அந்த பேசிஸ் ஆஃப் மோடஸ் ஆப்பரண்டி. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹரிசாண்டல் அனாலிசிஸ். ஹரிசாண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் டேட்டாவை ஒரு 4-5 வருஷத்துக்கு வச்சு கம்பேர் பண்ணுறது தான் ஹரிசாண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. இதில் நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ட்ரெண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்தது வெர்டிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நம்ம வந்து நம்மள மாதிரி ஒரு 2-3 கம்பெனி எடுத்து அவங்களோட ஒரு வருஷத்தோட டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்க்குறது. இதில் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபினான்ஷியல் ரேஷியோஸும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் என்டிட்டிஸ் இன்வால்வ்டு இன்டர்ஃபர்ம் அனாலிசிஸ், இன்ட்ராஃபர்ம் அனாலிசிஸ். இன்டர்ஃபர்ம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அதர் ஃபர்மோட கம்பேர் பண்ணுறது. இன்ட்ராஃபர்ம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்மளோட கம்பெனியோட ஒரு 5-6 வருஷத்தை டேட்டா வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் ஹாரிசன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் லாங் டேர்ம் அனாலிசிஸ். லாங் டேர்ம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் அப்ளிகேஷனை மேட் பண்ணுற அளவுக்கு கம்பெனியில் கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது லிக்விடிட்டி பொசிஷனை மட்டும் அனலைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டூல்ஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். மொத்தமாக நம்ம வந்து ஒரு 7 டூல் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன டூல் அப்படின்னு பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனாலிசிஸ், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ், ரேஷியோ அனாலிசிஸ், காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். இப்போ இதை ஒவ்வொன்று பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இது ஒன் ஆஃப் தி ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் டூலு. இதில் வந்து ஒரு ஃபர்ம் ஒரு பர்டிகுலர் பீரியடில் எந்த அளவுக்கு அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இதில் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டும் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், கேபிட்டல் இது எல்லாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணுவோம். அதாவது 2-3 வருஷம், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் டேட்டா எடுத்து கம்பேர் பண்ணுவோம். எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பர்சன்டேஜை ஃபைன் பண்ணி அந்த பர்சன்டேஜ் சேஞ்சை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு நம்ம பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணி சேஞ்சஸை அனலைஸ் பண்ணுவோம். அடுத்தது ட்ரெண்ட் அனாலிசிஸ். ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து இப்போது ஒவ்வொரு ஐட்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆகட்டும் இல்லை பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், அதில் இருக்கிற ஐட்டம்ஸை எடுத்து பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணி அந்த பர்சன்டேஜை வச்சு கம்பேர் பண்ணுறது. அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம பர்சன்டேஜில் தான் கேல்குலேட் பண்ணுவோம். இதில் வந்து டோட்டல் அசட், டோட்டல் லைபிலிட்டி, டோட்டல் சேல்ஸ் இந்த மாதிரி பர்சன்டேஜ், அதாவது இது எல்லாத்தையும் பேஸாக வச்சு நம்ம பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுவோம். இதில் காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் இருக்குது, காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் கம்பெனியோட 2-3 வருஷத்தை டேட்டாவை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது வேரியஸ் ரேஷியோஸை கேல்குலேட் பண்ணி நம்ம டெசிஷன்ஸ் எடுப்போம். ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ், எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில் இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ ஆஃப் கேஷ், ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடில் எவ்வளோ இன்ஃப்ளோ இருந்துச்சு கேஷில், எவ்வளோ அவுட் ஃப்ளோ இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸில் இப்போ காஸ்ட்டு அண்ட் தென் அவங்களோட வால்யூம் சேஞ்சஸ் ஆகிறப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறப்போ ப்ராஃபிட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுற டூல்ஸு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட காலேஜில் என்ன டெக்ஸ்ட் புக் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த புக்கில் இருக்கிற சம்ஸை உங்களுக்கு நான் வீடியோவாக சென்ட் பண்ணுறேன். தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.